ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசிலே இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். அதுவும் குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதெல்லாம் உருக்குனதும் எண்ணெயும் சூடானதும் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 4-5, லவங்கம் 4-5, 2 அனாசிப்பூ, 4 மராட்டி மொக்கு, 4 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 2 இதில் சேர்த்துக்கலாங்க. மீதி 2 ஏலக்காய் வந்து தேங்காயோட அரைச்சி வச்சிருக்கேன், அதை சொல்கிறேன். அந்த 2 ஏலக்காயும் இந்த மாதிரி 1-10 பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கூடவே 9-10 பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க, அது இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக கிள்ளி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 2-3 கிள்ளிட்டு. இந்த சாதத்துக்குடைய காரமே இந்த மிளகாயும், இந்த காய்ந்த மிளகாயும், இந்த பச்சை மிளகாயோட காரம் தான். அதனால பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே 15-20 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வந்து முழு பூண்டாக சேர்க்கும் போது தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா அம்மியில் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி கூட அதிகமாக தேவைப்படாது. நம்ம பிரியாணிக்கு அப்புறம் தக்காளி சாதம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், ஆனால் இதுக்கு கொஞ்சம் லிமிட்டடாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு வந்து முழு பூண்டாக சேர்க்கறது நல்லது. நசுக்கிட்டு சேர்க்கறதோட முழு பூண்டாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இது கூட இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காய் வந்து கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட் ஒரு 50 கிராம், பீன்ஸ் ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். ஏன்னா பீன்ஸ் கேரட் இருந்தால் சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்குற சமயத்திலே பாருங்கள், அரிசி வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதனால் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸி ஜார் அரைச்சிட்டு பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை தான் மெஷர் பண்ணிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இல்லைங்களா? அதனால தேங்காய் பாலும் நம்ம சேர்த்து நம்ம மெஷர் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை மெஷர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி தேங்காய் பால் எல்லாம் கலந்து சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கலந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். 2 டம்ளருக்கு மேலே 2.25 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அந்த மீதி இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், 3வது டம்ளர் சேர்க்குறேன். அடுத்தது இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். டோட்டலாக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை கரண்டியால் கலந்து விட்டுருங்க. இது நல்லா குப்புன்னு பொங்கி வந்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க, தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கரண்டியால் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுலாங்க. குக்கருடைய விசில் வந்து 2 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 3-4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்ததாக கொஞ்சோண்டு முந்திரி வந்து நெய்யில் வறுத்துட்ருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10-12 முந்திரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக அது ஃப்ரை ஆனதும் இப்போ பாருங்கள், குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லிகளை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி இதுள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சாதம் வந்து உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து வீட்டில் ஆஃப் பாயில் அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. ஒன்று கூட உடஞ்சி போகாமல் உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 1க்கு 2 தண்ணி வச்சிங்கன்னா குக்கரில் ரொம்ப சரியாக பக்குவமாக வந்துடும். நல்லா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பிடும் போது இந்த ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மூடி தேங்காவோட 2 ஏலக்காய் சேர்த்து அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சு சேர்த்துங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாழையில சுட சுட இதை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் அண்ட் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.